ஹாய் ஹலோ வெல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருப்பதி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை சுமார் 1.5 மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்து தரிசனம் செய்யக்கூடிய அபிஷேக தரிசன டிக்கெட் பற்றி பார்க்கலாம். திருப்பதி மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை அன்று மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும். மற்ற நாட்கள் எல்லாம் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை போலவே இருக்கக்கூடிய பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு தான் அபிஷேகம் நடக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும். இந்த தரிசன டிக்கெட்டை நாம வாங்கணும்னா மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை அவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் உட்கார்ந்து சுமார் 1.5 மணி நேரம் வரைக்கும் அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்துட்டு வரலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் நடக்கக்கூடிய இந்த அபிஷேக தரிசனத்தை 2 வித தரிசன டிக்கெட்டுகளாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன்று மேல்சாத்து வஸ்திரம், 2வது பூர்ணாபிஷேகம். இந்த 2மே வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய அதிகாலை அபிஷேகத்தை பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட்டு தான். ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. மேல்சாத்து வஸ்திர தரிசன டிக்கெட் வாங்கக்கூடியவங்க பெருமாள் இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் உட்கார்ந்து பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்ப்பாங்க. பூர்ணாபிஷேக தரிசன டிக்கெட் வாங்கினவங்க எப்பவும் போல நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய கருட பகவான் இருக்கக்கூடிய கருட மண்டபத்தில் நின்று பெருமாளினுடைய அபிஷேகத்தை பார்ப்பாங்க. அடுத்த வித்தியாசம், மேல்சாத்து வஸ்திரம் டிக்கெட் வாங்கினவங்க இந்த தரிசனத்திற்காக கோவிலுக்கு உள்ள போன உடனேயே அவங்களுடைய கையில் பெருமாளுக்கு சாற்றப்படக்கூடிய வஸ்திரம் கொடுப்பாங்க. பூர்ணாபிஷேகம் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு அவங்களுடைய கையில் பெருமாளினுடைய அபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடிய புனுகு மற்றும் கஸ்தூரி மஞ்சள் கலந்த தீர்த்த சொம்பு கொடுப்பாங்க. இந்த 2யுமே கோவிலை வலம் வந்த பிறகு அர்ச்சகர்கள் கிட்ட நம்ம கொடுத்துடணும். அதே போல் இன்னொரு வித்தியாசம், மேல்சாத்து வஸ்திரம் டிக்கெட்டுக்கு கப்பலாக தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மட்டும் சேர்ந்து தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். பூர்ணாபிஷேகம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் யார் வேண்டுமானாலும் அப்ளை பண்ணலாம். சிங்கிள் பர்சன் இருந்தாலே இந்த பூர்ணாபிஷேகம் டிக்கெட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனால் மேல்சாத்து வஸ்திரத்திற்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் ஒரே டிக்கெட்டுக்காக நம்ம அப்ளை பண்ண முடியும். மேல்சாத்து வஸ்திரம் சேவா டிக்கெட் கப்பிள் டிக்கெட், அந்த ஒரு கப்பிள் டிக்கெட்டினுடைய காஸ்ட் 12,250 ரூபாய். அந்த ஒரு டிக்கெட்லேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பெருமாளினுடைய அபிஷேகத்தை பார்க்க போகலாம். பூர்ணாபிஷேகம் டிக்கெட் சிங்கிள் டிக்கெட், மேரிட் அன்மேரிட் யார் வேண்டுமானாலும் இந்த டிக்கெட்டுக்காக அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 750 ரூபாய். அதற்கடுத்து நம்ம எந்த தீர்த்த பொருள் வேணுமோ அதற்கேற்றாற் போல ஒரு காஸ்ட் நம்ம பே பண்ணணும். பெருமாளினுடைய அபிஷேகத்திற்காக புனுகு தைலம் கொடுக்க விருப்பப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக 300 ரூபாயும், கஸ்தூரி மஞ்சள் கொடுக்க விருப்பப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக 150 ரூபாயும் நம்ம பே பண்ணணும். மேல்சாத்து வஸ்திரம் மற்றும் பூர்ணாபிஷேகம் 2மே வெள்ளிக்கிழமை அதிகாலை பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட் தான். இந்த சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணி, சேவா ஆரம்பமாகக்கூடிய நேரம் அதிகாலை 4:30 மணி. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1. ட்ரெஸ் கோட் லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். ஜென்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வேஷ்டி தான் வியர் பண்ணணும். மேலே சட்டை அல்லது இன்னர் பனியன் 2மே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதற்கு பதிலாக நீங்கள் மேல் துண்டு என்று சொல்லப்படக்கூடிய அங்கவஸ்திரம் வியர் பண்ணலாம். இந்த தரிசனத்திற்காக அதிகாலை 3 மணிக்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1ல் ரிப்போர்ட் செய்த பிறகு நம்முடைய தரிசன டிக்கெட் மற்றும் ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி வெரிஃபை பண்ணி கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே உட்கார வைப்பாங்க. கம்பார்ட்மெண்ட்ஸில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்த பிறகு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செய்து நம்முடைய செக்கிங் அண்ட் ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாம் முடித்து கோவிலுக்குள்ளே போன உடனேயே மேல்சாத்து வஸ்திரம் சேவா டிக்கெட்ஸ் வைத்திருக்கக்கூடிய கப்பல்ஸில் ஜென்ஸ் கையில் ஒரு வெள்ளி தட்டில் பெருமாளுக்கு சாற்றப்படக்கூடிய வஸ்திரம் வச்சு கொடுப்பாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் கையில் பெருமாளினுடைய அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய தீர்த்தத்தை ஒரு வெள்ளி சொம்பில் வச்சு கொடுப்பாங்க. அதே போல் பூர்ணாபிஷேகம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸினுடைய கையில் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய தீர்த்தம் இருக்கக்கூடிய வெள்ளி சொம்பு கையில் கொடுப்பாங்க. இது எல்லாமே கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் பிரகாரத்தில், அதாவது யோக நரசிம்மர் ஸ்ரீமன் ராமானுஜர் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தில் இருந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. அங்கே இருந்து நாம் கோவில் உள் பிரகாரத்தில் இருந்து
கொடிமரத்து வரைக்கும் வந்து கொடிமரத்தை வலம் வந்து மறுபடியும் கோவிலினுடைய உள்பிரகாரத்தை ஒரு முறை சுற்றி வலம் வந்து கோவிலினுடைய பங்காரு வாக்கிலுக்கு உள்ளே போன உடனே அது நம்ம கையில் இருந்து அர்ச்சகர்கள் வாங்கிப்பாங்க. அதற்கடுத்து மேல்சாத் வஸ்திரம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் போய் உட்கார்ந்துப்பாங்க. பூர்ணாபிஷேகம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் கருட பகவான் இருக்கக்கூடிய கருட மண்டபத்தில் நின்றுக்கணும். கருட மண்டபத்தில் நின்று தான் அந்த 1.5 மணி நேரம் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை நாம் பார்க்க முடியும். கருட மண்டபத்தில் இருந்து உட்கார்ந்து பார்த்தோம்னா நமக்கு அபிஷேகம் சரியாக தெரியாது என்பதனால நின்று பார்க்கறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக 4:30 மணிக்கு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேத பாராயணதாரர்கள் வேதங்கள் படிக்க படிக்க பெருமாளுக்கு அபிஷேகம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். பெருமாளினுடைய அபிஷேகத்திற்காக தினமுமே ஆகாஷ கங்கா தீர்த்தத்திலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய தீர்த்தத்தை அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கங்காளத்தில் நிரப்பி வச்சுருப்பாங்க. அதே போல் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மங்கள பொருட்களான புனுகு தைலம், கஸ்தூரி மஞ்சள் இதையுமே பெரிய கங்காளத்தில் கலந்து வச்சுருப்பாங்க. இந்த அபிஷேக தீர்த்தத்தால் தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வாங்க. பொதுவாகவே மூலவர் வெங்கடேஷ பெருமாளை நம்ம வஸ்திரங்களோடும் ஆபரணங்களோடும் தரிசனம் செஞ்சிருப்போம். ஆனால் அபிஷேக சமயத்தில் பெருமாளினுடைய திருமேனி மீது வஸ்திரங்களோ ஆபரணங்களோ திருநாமமோ எதுவுமே இருக்காது. நம்ம எப்பவும் பார்க்காத ஒரு புதுவித பெருமாளை நம்ம தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த மேல்சாத் வஸ்திர தரிசன டிக்கெட் மூலமாகவும் பூர்ணாபிஷேக தரிசன டிக்கெட் மூலமாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த அபிஷேகம் சுமார் 1.25 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நடந்து முடிந்த பிறகு பெருமாளுக்கு மகா தீப ஆரத்தியும் கற்பூர ஆரத்தியும் காமிப்பாங்க. ஆரத்தி முடிந்த பிறகு மேல்சாத்து வஸ்திரம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ், பூர்ணாபிஷேகம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே கியூவில் வரிசையாக நின்று பெருமாளினுடைய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் பெருமாளை பக்கத்தில் நின்று தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். மேல்சாத் வஸ்திரம் மற்றும் பூர்ணாபிஷேக சேவா தரிசனம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தரிசன டிக்கெட் எப்படி வாங்கணும் என்பதை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்காக ஏற்கனவே முன்பதிவு செய்து இன்னும் அவங்களுக்கு சேவா அலாட் ஆகாமல் நிறைய பக்தர்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்காக ப்ரீ புக்கிங் செய்து அவங்களுடைய தரிசனத்திற்காக வெயிட் பண்ணக்கூடிய பக்தர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய காரணத்தினால தற்சமயம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்காக எந்த ப்ரீ புக்கிங்கும் அக்செப்ட் செய்வது கிடையாது. மேல்சாத் வஸ்திரம் மற்றும் பூர்ணாபிஷேக சேவா டிக்கெட் கிடைக்கிறதுக்கான அடுத்த வாய்ப்பு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ். டிடிடி போர்டு மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வாங்கிக்கலாம். சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், ஆந்திரா மினிஸ்டர்ஸ் கிட்டையிருந்தும் இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வாங்கிக்கலாம். மற்ற ஸ்டேட்டினுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் தற்சமயம் டிடிடி அக்செப்ட் செய்வது கிடையாது. அடுத்த ஆப்ஷன் ஆஃப்லைன் லக்கி டிப். வியாழக்கிழமை அன்று திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆர்ஜித சேவா கவுண்டரில் காலை 11 மணியிலிருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ள பூர்ணாபிஷேகம் சேவாவிற்காகவோ அல்லது மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்காகவோ நாம் அப்ளை பண்ணலாம். ஈவினிங் 5:30 மணிக்கு லக்கி டிப் லைவில் கண்டக்ட் பண்ணுவாங்க. லைவில் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த லக்கி டிப்பை சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஆஃப்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி தனி ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லக்கி டிப்பில் செலக்ட் ஆனால் மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்காக செலக்ட் ஆனவங்க 12,250 ரூபாய் பே பண்ணணும். பூர்ணாபிஷேகம் சேவாவிற்காக செலக்ட் ஆனவங்க பூர்ணாபிஷேகம் சேவா டிக்கெட்டுக்காக 750 ரூபாயும் அபிஷேக பொருட்களுக்கான அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் நீங்கள் பே பண்ணணும். ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்று மட்டும்தான் மேல்சாத் வஸ்திரம் சேவா மற்றும் பூர்ணாபிஷேகம் சேவாவிற்கான இந்த கோட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்கு மேக்சிமம் 1 அல்லது 2 கோட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. பூர்ணாபிஷேகம் சேவாவிற்கு வேக்கன்சிஸ் பொறுத்து 5லிருந்து 8 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மினிமல் கோட்டா ஓப்பன் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குறிப்பிட்ட மாதிரி ப்ரீ புக்கிங்கில் நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாராவது கேன்சல் செய்யும் பட்சத்தில் அந்த கேன்சல் செய்த கோட்டா மட்டும்தான் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் டிடிடி மற்ற பக்தர்களுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஆன்லைன் லக்கி டிப்பில் நமக்கு கிடைக்காது. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட வாரம் ப்ரீ புக் செய்த பக்தர்கள் யாருமே கேன்சல் பண்ணலைன்னா ஆஃப்லைன் கோட்டா ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
அதே போல் மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்காக நீங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் கொண்டு வரும் பட்சத்தில் மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்கு ஒரு டிக்கெட்டுக்கு 50,000 ரூபாய் பே பண்ணணும். அதே போல் பூர்ணாபிஷேகம் சேவா டிக்கெட்டுக்காக நீங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் கொண்டு வர்றீங்கன்னா பூர்ணாபிஷேகம் சேவாவிற்காக ஒரு டிக்கெட்டுக்கு 2,500 ரூபாய் பே பண்ணணும். ஆஃப்லைன் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகக்கூடியவர்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாக இந்த சேவாவிற்கு வரக்கூடியவர்களுக்கும் டிக்கெட் காஸ்ட் வேறுபடும். சப்போஸ் இந்த சேவாவிற்காக செலக்ட் ஆகும் பட்சத்தில் நம்முடைய குழந்தைகளையும் நம்மோடு தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாமானா ஆஸ் பர் டிடிடி ரூல் நம்ம அழைச்சிட்டு போக முடியாது. இந்த ரூல் நம்முடைய தரிசன டிக்கெட்லேயும் பிரிண்ட் ஆகியிருக்கும். வியாழக்கிழமைகளில் பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக எப்போ நீங்கள் திருமலைக்கு போனாலும் இந்த சேவாவிற்காக அப்ளை பண்ணுங்கள். நமக்கு கூடிய சீக்கிரமே பெருமாளினுடைய ஆசியால் இந்த சேவா கிடைக்கும் என்று தீர்க்கமாக அவரை நம்புவோம். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட மறக்காமல் இப்போவே உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக அமையும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.